ஓவியா, ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் மருத்துவமனைகளில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர பணியில் உள்ள செவிலியர்களுக்கு இணையான தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு மீது நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது ஒரு தேர்தலுக்கு அரசு எவ்வளவு பணம் செலவழிக்கிறது, இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியது. மேலும் நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நர்ஸ்களை மருத்துவமனைகளில் செவிலியர்களை நியமித்து அவர்களை எக்ஸ்பிளாய்ட், அதாவது சுரண்டுகிறீர்களா அவர்களது உழைப்பை, செவிலியர்களின் உழைப்பை தமிழக அரசு சுரண்டுகிறீர்களா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு தமிழக அரசுக்கு அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்ற ஒரே பல்லவியை மட்டுமே பாடுகிறீர்கள். ஆனால் ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு பணத்தை தமிழக அரசு செலவு செய்கிறது, இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறது, ஆனால் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதியம் கொடுக்க தமிழக அரசுக்கு பணம் இல்லையா என்ற சரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி எழுப்பி இருக்கிறது. 4 வாரத்தில் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். நாட்டிலேயே சிறந்த மாநிலம் என்று கூறும் தமிழக அரசின் நடவடிக்கை ஒப்பந்த செவிலியர் பிரச்சனையில் ஏன் இவ்வாறு பாராமுகமாக இருக்கிறது என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகம் அனைத்திலும் வளர்ந்த மாநிலம், பொருளாதார ரீதியில் வளர்ந்த மாநிலம், சேவை செய்யும் செவிலியர்களுக்கு உரிய ஊதியத்தை மட்டும் கொடுக்காமல் இந்த அனைத்திலும் வளர்ந்த மாநிலம் என்ற முழக்கத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் 4 வாரத்தில் இந்த ஒப்பந்த செவிலியர் பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஓவியா.